ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்று டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகுவுடன் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார். இன்று புதனின் மாற்றமானது மேஷராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைகளும் இன்று இவர்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாகவே இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள், 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு அலைச்சலை கொடுக்கும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நீங்கள் நல்ல தீர்வை காணலாம். விடுமுறை நாளான இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திப்பதும் நல்ல ஒரு பகல் நேரத்தில் ஒரு விருந்து உண்ணுதல் அனைத்தும் மனதிற்கு இதமான நாளாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு குருவாரமான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கலாம். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், சப்தமத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கும் அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். இன்று குருவாரமாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் தன லாபத்தை கொடுக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி கொடுப்பார். இருந்த போதிலும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சந்திரன் ராகுவுடன் இருக்கக்கூடிய சஞ்சாரத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பெரிதளவும் இருக்கக்கூடிய மன பாரங்கள் உங்களினுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து வந்த வாக்குவாதங்களாகவே அமையும். இன்று மற்றவர்களிடத்தில் அமைதி காப்பது நல்லது. சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உண்டு. ராசிநாதன் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் இருப்பதனால் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும். புதிய கடன் முயற்சிகளுக்கும் இன்றைய நாளில் வெற்றி அடையலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. சிவன் ஆலய வழிபாடும் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடும் சிறந்தது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நீண்ட நாளாக இருந்து வந்த பூமி சார்ந்த பிரச்சனைகள், வழக்கு விசாரணைகளுக்கு இன்று குடும்பத்துடன் பேசி நல்ல முடிவெடுப்பது மனதிற்கு ஆறுதலை தரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். இன்றைய நாளில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன மன கிளேசத்தை கொடுப்பார். வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு சற்று சங்கட நிலையில் இருப்பதனால் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். புதிய கடன் வாங்குவதும் மற்றும் குடும்பத்தில் இதனால் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கேட்டை மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சக ஊழியர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சில மன கிளேசங்கள் வந்து போகும். குருவாரமான இன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றி அமையக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காதல் வாழ்க்கையில் திருப்திகரமாக அமைத்து கொடுப்பார். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்கிரன் தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனக்லேசங்கள் இல்லை. இன்று பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று தன விரயத்தை கொடுக்கலாம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் இன்றைய விரயம் சுப விரயமாக அமைத்து கொள்ளலாம்.
இரு சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விரயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் கணவன் மனைவி இவர்கள் உறவிலும் சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். ஆகவே இன்று மகர ராசி நேயர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பஸ்தானத்தில் மற்றும் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் மகர ராசி பெண்கள் கவனத்தில் இதை கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்பட்ட கடன் முயற்சிகளுக்கு இன்று நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு நெடுந்தூரமாக இருந்து வந்த ஒரு சில பிரயாணங்களுக்கு உடல் ஆரோக்கிய களைப்புகள் மற்றும் பிரயாணத்தின் பொழுது ஒரு சில உடைமைகள் களவு போவது, இதில் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. நீண்ட நாளாகவே இருந்து வந்த பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று லாபத்தை தரும். மீனராசி நேயர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் விரய செலவுகள் காத்திருக்கிறது. இன்று மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சில விரயங்கள் உண்டு. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று குடும்பத்தில் நடக்கும். புத்திரபாகியங்கள் மற்றும் குழந்தை பிறப்பிற்கான அறிகுறிகள் இப்படி போன்ற நல்ல செய்திகளை இன்று கேட்கலாம். தொலைதூர செய்திகள் சந்தோஷத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நில பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம். இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாக அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஆண்களுக்கு திருமணத்திற்கு நல்ல பெண் அமைய கூற வேண்டிய ஸ்லோகங்கள் உண்டா? இதுல ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனியா கிடையாது. பொதுவா ஒரு நல்ல மனை வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ நம்மள்ட்ட ஆசையா இருக்கணும், நமக்கு பிடிச்சவங்களே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான சில ஆசைகள் ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த திருமண விஷயத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த சுயம்பர பார்வதி மந்திரம் ரொம்பவுமே ஒரு துணையா இருக்கும். அதே மாதிரி நீங்க திருவேழிமிழிலை அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல சிவபெருமானுக்கும் கார்த்தியாயினி அம்மனுக்கும் திருமணம் நடந்தது. அந்த ஸ்லோகம் அந்த சைட்ல எழுதி போட்டிருப்பாங்க. அந்த கார்த்தியாயினி அம்மனினுடைய ஸ்லோகம். அதை தினமும் உச்சரிக்கலாம். அது ஆண்களும் சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேல வர இந்த ஸ்லோகத்தை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தை நீங்க படிச்சாலுமே டெய்லி 3 தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இது திருவேழிமிழிலையில மாப்பிள்ளை சுவாமி மற்றும் கார்த்தியாயினி அம்மன் சன்னதி வாசல்ல எழுதி போட்டிருக்கிறது தான். இது சொன்னாலுமே நமக்கு கல்யாணம் கைகூடும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.